அண்ணே குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? எல்லோரும் நம்ம சேனலுக்கு வாங்க. அதாவது நம்ம மேக்ஸ் மேம் சேனலை பார்க்குற எல்லாத்துக்கும் வெல்கம். சரி, இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. சரியா கண்ணே? இப்போ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எக்ஸசைஸு 2.9ல் எத்தனாவது சம்? 18th சம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி. இது கொடுத்துட்டான் 1+i 1+2i 1+3i எக்ஸெட்ரா 1+ni ஈக்குவல் டு x + iy. அப்போ 2 × 5 × 10 எக்ஸெட்ரா 1+n² என்ன வரும் அப்படிங்கிறான். இந்த 2 எப்படி வந்ததுன்னு பாரு. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு மாடுலஸ் தான். இதுக்கு மாடுலஸ் எடுத்தால் 1² 1². இது 1² பண்ணால் 1 + 1² பண்ணால் 1 1 கூட்டினீங்கன்னா 2. அதே தான். அதே மாதிரி தான் இதுக்கு. இதை ஸ்கொயர் பண்ணால் 1, இதை ஸ்கொயர் பண்ணால் 4, ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 5. அதே தான் இங்கே பாரு. இது 1² பண்ணால் 1, 3² பண்ணால் 9, கூட்டணின்னா 10. அப்போ எல்லாமே என்ன போட்டிருக்கோம்? மாடுலஸ் எடுத்திருக்கோம். அதுதான். தேர்ஃபோர் இதுக்கு மாடுலஸ் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு என்ன வரும்? எல்லாமே ரூட்டுக்குள்ளே தானே வரும். இது √2 √5 √5. இந்த ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக போத் சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ தேர்ஃபோர் இதுக்கு x² + y², ஜஸ்ட்டு மாடுலஸ். ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது 19th சம். ஒமேகா ≠ 1ன்னு கொடுத்துட்டான். இது கியூபிக் ரூட் அப்படின்னு சொல்லிட்டான். 1 + ஒமேகா ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு a + b ஒமேகான்னு கொடுத்துட்டான். அப்போ ஏவையும் பியையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஃபார்முலா தெரியும். 1 + ஒமேகா + ஒமேகா² ஈக்குவல் டு 0. இங்கே 1 + ஒமேகா கொடுத்துருக்கறனால இதை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு ஒமேகா² இந்தாண்ட வந்தால் -ஒமேகா². அப்போ 1 + ஒமேகாவுக்கு பதிலாக -ஒமேகா²ன்னு இந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ -ஒமேகா² ஹோல் பவர் 7. அப்போ ஈக்குவல் டு இது அப்படியே. இப்போ பாருங்கள், இது 7 2s are 14. இதை என்னென்னு நமக்கு எழுதலாம்? ஒமேகா³ வந்து 1 இல்லையா? அப்போ ஒமேகா³ வர மாதிரி பாருங்கள், ஒமேகா பவர் 14 ஒமேகா³ ஹோல் பவர் 4 × ஒமேகா². இங்கே பாருங்கள், 3 4s are 12, 12ஓட 2 கூட்டுனா 14 வந்துருச்சா? அப்போ இந்த ஒமேகா³ வந்து 4 ஒமேகா³ 1 ஆகி போயிடும். அப்போ மீதி இருக்கிறது ஒமேகா² மட்டும்தான். அப்போ ஸோ இதனுடைய ஆன்சர் நமக்கு புரியுதுங்களா? இது எப்படி மைனஸ்னு தெரியுதா? இது மைனஸ் முன்னாடி இருக்குது தங்க. அதை 7 டைம் மல்டிபிள் பண்ணால் மைனஸ்ஸு ஒமேகா பவர் 14. அதே மைனஸ் அப்படியே இருக்கும். இந்த 14ல் ஒமேகா³ 4 தரம் 1 ஆகி போயிடும். அப்போ தேர்ஃபோர் மீதி இருக்கிறது ஒமேகா² தான் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன். அப்புறம் எகைன் -ஒமேகா² இங்கே நம்ம போட்ட மாதிரியே -ஒமேகா² என்னென்னு எழுதலாம்? 1 + ஒமேகான்னு எழுதலாம். ஏன் இப்படி எழுதுனான்னு இங்கே பாருங்கள், a + b நமக்கு வர ஆன்சர் a + b ஒமேகாவாக தான் இருக்கணும்னு இருக்காங்க. அதனால் இந்த ஒமேகா² என்னவா எழுதுகிறேன்? 1 + ஒமேகான்னு எழுதுகிறேன். -ஒமேகா² 1 + ஒமேகான்னு எழுதலாம். இப்போ கம்பேர் பண்ணிப்பார். ஏங்கிற இடத்துல 1 இருக்குது, ஒமேகாவுக்கு ஒமேகா சரியாக போச்சு, பிங்கிற இடத்துல 1. அப்போ a = 1, b = 1. அப்போ நம்ம ஆன்சர் 1, 1. புரியுதா கண்ணு? இது ஜஸ்ட்டு கான்செப்ட்டு. 1 + ஒமேகாவுக்கு பதிலாக இந்த 1 + ஒமேகாவுக்கு பதிலாக -ஒமேகா² பாருங்கள். +ஒமேகா² அந்தாண்ட போச்சுன்னா -ஒமேகா². அப்போ -ஒமேகா² ஹோல் பவர் 7. மைனஸை 7 தரம் இருக்குன்னா மைனஸ், ஒமேகா² 7 தரம் இருக்குன்னா ஒமேகா பவர் 14. இதில் ஒமேகா³ 1 ஆயிரும். எத்தனை ஒமேகா³? 4 டைம் 1 ஆகி போயிடும். அப்போ மீதி இருக்கிறது ஒமேகா². அப்போ எகைன் -ஒமேகா²க்கு 1 + ஒமேகா. அப்போ 1 1. இவ்வளோ தான். இது புரிஞ்சுதா? தேங்க்யூ.